நிலையில் ஓட்டுநருக்கு உரிமம் இல்லாததால் காப்பீடு நிறுவனம் இழப்பீடு வழங்க தேவையில்லை என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மாரந்தியைச் சேர்ந்தவர் இசக்கி ராஜா. இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது நண்பரான மணிகண்டன் என்பவருடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது நெல்லை தென்காசி பிரதான சாலையில் மான் மீது விபத்துக்குள்ளானது. இதில் இசக்கி ராஜா பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த நெல்லை மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பலியான இசக்கி ராஜா ஹெல்மெட் அணியவில்லை. மேலும் அவர் மது அருந்தி இருந்ததை பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் உறுதி செய்தார். இதனால் மெத்தனால் இழப்பீடு தொகையான 29,95,348 ரூபாயில் 10 விழுக்காட்டை நீதிபதி கழித்தார். மேலும் பைக்கை ஓட்டிச் சென்ற முருகனுக்கு முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதை காப்பீடு நிறுவனம் கோர்ட்டில் நிரூபித்ததை அடுத்து இழப்பீடு வழங்குவதிலிருந்து காப்பீடு நிறுவனத்தை நீதிமன்றம் விடுவித்தது. வாகனத்தின் உரிமையாளர் என்ற அடிப்படையில் மணிகண்டன் என்பவர் 26,95,813 ரூபாயை மனுதாரர்களுக்கு நேரடியாக வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார்.